அதை விட்டுட்டு ஏங்க நீங்க 12 மணிக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? ஏங்க நீங்க பர்மிஷன் கொடுத்தது 3 to 10. அப்ப அவங்க சொன்ன நேரத்துக்கு வரணுமா, அரசாங்கம் அனுமதிச்ச நேரத்துக்கு வரணுமா? அரசாங்கம் அனுமதிச்ச நேரத்தில். அப்போ நாங்க அனுமதிச்ச நேரத்துக்கு வர்றது பிரச்சனை இல்லை, நீங்க சொன்ன நேரத்துக்கு ஏன் வரலைங்கிற இது ஒரு குற்றச்சாட்டா? இல்ல, கிடையாது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை மூடி மறைக்கிறாங்கன்னு புரியுதா? அடுத்தது 50 மீட்டர் நாங்க வந்து இங்கே வந்து காவல் வண்டியை நிறுத்த சொன்னோம், உள்ளார கூட்டிட்டு வந்துட்டாங்க. உள்ளார கூட்டிட்டு வந்தது யாரு? போலீஸ். அவரே தேங்க்யூலாம் சொன்னாரு சார், போலீஸ் என்ன கூட்டு வந்தாங்கன்ட்டு. அப்போ உங்களுக்கு தெரியாதா அது? அப்போ நீங்களே கூட்டிட்டு வந்து வண்டியை உள்ளார விட்டுட்டு அவரை நீங்க எப்படி குற்றச்சாட்டு பண்றீங்க? அவங்க கேட்கலன்றாங்களே சார், விஜய் தரப்புல இருந்து யாருமே எங்க பேச்சை கேட்கல அப்படின்றதான் போலீஸ் சொல்றாங்க. சரி, இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, ஹெல்மெட் போடணுங்கிற சட்டமா இல்லையா? ஆமா, நீங்க கேட்கல, விட்டுருவாங்களா? அப்படியே முடியாது. ஃபைன் பண்றாங்களா இல்லையா? ஆமா. தண்டனை கொடுக்குறாங்களா இல்லையா? சட்டம் ஒழுங்குன்னு எதுக்கு இருக்கு? காவல்துறைக்கு அதிகாரம் எதுக்கு? சட்டம் எதுக்கு? இந்த மாதிரி சட்டம் போட்டு சொல்றதையும் மீறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தானே. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்களே பாதுகாப்போட உள்ளார கூட்டி போயிட்டு விட்டுட்டு பஸ் இவ்வளோ பெருசு இருக்கு அவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க.